ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். May he equip you with all you need for doing his will. May he produce in you every good thing that is pleasing to him through the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் படித்த போது 2 நாட்களுக்கு முன்னாக படிக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். May he equip you with all you need for doing his will. உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு யோசித்த பொழுது ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தகுதிப்படுத்த நம்மை விரும்புகிறார். He wants to equip us. He is willing to equip us. நம்மை அவருடைய செயல்களை செய்யும்படிக்கு, நல்ல காரியங்களை செய்யும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படிக்கு அவர் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். அவர் தயார்படுத்துகிறார் நம்மளை. He is preparing us to face the challenges in our life. He is preparing us to glorify his name in our life. பிரியமானவர் பிள்ளைகளுக்கெல்லாம் இதை நான் ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். அநேகர் இன்றைக்கு நான் பார்க்குறேன், ஒரு கோர்ஸை படிக்கிறாங்க, வீட்டில் உட்காந்துட்டு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. தே ஆர் வெயிட்டிங். அதே போல் பார்த்தோம்னா சில கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு வரல, இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. இப்படி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால ஐ எம் ஃபேஸிங் சச் பீப்புள் இன் மை லைஃப். ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், அன்எம்ப்ளாய்டு பீப்புளை பார்க்குறேன். அதே போல் சில மேரீடு கேர்ள்ஸ், விமன்ஸ் வராங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சிலர் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்படி பல டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் தே ஆர் ஹேவிங் இன் தர் லைஃப். ஆனால் அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு சொல்யூஷன், தே டோன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் புரியல. த காட் எக்யூப் அஸ் டு ஃபேஸ் அவர் சேலஞ்சஸ்ங்க. அதுதான் இங்கே எபிரேயரில் சொல்கிறாரு. அவர் உங்களை தகுதிப்படுத்துவாராக, தயார்படுத்துவாராக அப்படின்னு இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனவே நமக்கு God has given us resources in our life wherever we are, whatever we do. நம்ம என்ன பண்ணாலும், நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அப்படியே சும்மா விட்டுலங்க. ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், நம்ம இந்தியாவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம். நம்ம அநேகர் நினைக்கிறோம் அமெரிக்காவில் இருந்தால் தான், அங்கே தான் எல்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். அப்படி அநேகர் ஃபாரின் போனவங்கெல்லாம் கூட இப்போது they are facing difficulties. ஏன்னா ரீசன் என்னன்னா, அவங்க 2 காரியங்களை உணராமல் போனது தான் காரணம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, என்ன படித்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா you will be in trouble. You cannot overcome the situations. ஒன்று our God equips us to face the challenges. முதல் காரியம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தான் நம்மளை தகுதிப்படுத்துகிறவர், ஆண்டவர் தான் நம்மளை தயார்படுத்துகிறவர். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பாருங்களேன், அந்த குழந்தைய சின்ன வயசுலேருந்து தயார் பண்ணுறதுக்கு அதில் மெஜாரிட்டி ஆஃப் அந்த பார்ட்டிசிபேஷன் இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா அம்மா தான் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சீவி விடுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க, ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க, அம்மா ஆடு இதெல்லாம் தமிழில் சொல்லி கொடுப்பாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பண்ணுறது, பேக்ஸ் ரெடி பண்ணுறது, டிஃபன் ரெடி பண்ணுறது, ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வர்றது பார்த்தீங்கன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ப்ரிப்ரேஷன் பை த மதர். பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பண்ணும். ஆனால் ஆஃப்டர் சம்டைம்ஸ் அந்த குழந்தைய கோஆப்ரேட் பண்ணணும், அந்த குழந்தைய கிளம்ப ஆரம்பிக்கணும். த சைல்ட் ஷுட் டூ த ஹோம்ஒர்க். அவங்க தான் ஹோம்ஒர்க்கை நோட் பண்ணிட்டு வரணும். அப்படி முதலாவது என்னன்னா பார்த்தீங்கன்னா, காட் எக்யூப்ஸ் அஸ். அவர் தான் நம்மளை எக்யூப் பண்ணுறாரு.
உங்களை வந்து ஒரு கோர்ஸ்லேயே வைக்கிறாரு, இல்லை ஒரு வேலையில் வைக்கிறாரு, இல்லை ஒரு மேரேஜில் வைக்கிறாரு, இல்லை ஒரு சர்ச்சில் வைக்கிறாருன்னா அவர் உங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார், அவர் உங்களை தயார் பண்ணுறவராக இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம் வந்து we have to prepare ourselves, we have to equip ourselves based on the resources kept by our God. ஆண்டவர் வைக்கிற அந்த ரிசோர்ஸஸை we have to use it and make ourselves ready to face the challenges. இது வந்து நம்ம பண்ணணும். இதை பண்ணுறதில்ல, ஒன்று ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார், தயார் பண்ணுறாருங்கிறத புரியாமல் வாழறது. அப்படி இல்லைனாக்க நான் அதுக்கு தயாராகாமல் சும்மாவே இருக்கிறது, லைங், ஜஸ்ட் ஐடல், தட் இஸ் நாட் கரெக்ட். ரெண்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ தான் யூ கேன் ஃபேஸ் த சேலஞ்சஸ், யூ கேன் ஓவர் கம் இட், யூ கேன் வின் த பேட்டிலுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், சர்ச் மெம்பராக இருக்கலாம், வேறெவர் யூ ஆர், வாட் எவர் யூ டூ. இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த ரெண்டு காரியத்தை புரிந்து கொண்ட ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லி தான் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஒருத்தர் வந்து பைபிள்லேருந்து சொல்ல போகிறேன், இன்னொருத்தரை வந்து லிவிங் டெஸ்டிமனி, அவரை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 40வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் வந்து தாவீதை பற்றி இருக்குது, கிங் சால் பற்றி இருக்குது. இந்த குறிப்பாக 17வது அதிகாரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த தாவீது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஷெப்பர்ட் பாய். அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார். ஆடு மேய்க்கிறவர் அவர் என்ன பண்ணுவார், ஆடு மேய்ப்பார், அதுக்கு புல்லெல்லாம் போடுவார், செடியெல்லாம் போடுவார், சாயந்தரம் ஆட்டை கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவார். இப்படி தான் நம்ம ஊரில் ஆடு மேய்க்கிறாங்க. ஆனால் இந்த தாவீதுன்றவர் ஒரு சாதாரணமான ஆளாக இல்லைங்க. அவர் வெறும் ஆடு மேய்க்கலை. அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே ஆடு மேய்க்கிற இடத்துல அவர் பாட்டு எழுதினார். ஆண்டவரை பற்றி பாட்டு எழுதினதோடு இல்லை, அவர் அங்கே பாடுகிறவராக இருக்கிறாருங்க. காலையிலும் மாலையிலும் இப்போ நாங்கள் பாடின பாருங்க, எப்பொழுதும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொன்னார் பாருங்க. பாட்டு எழுதினாரு, பாட்டு பாடினாரு அங்கே. அது மாத்திரம் இல்லை, சிங்கத்தை கொன்னாரு ஒரு முறை, ஒரு கரடியை கொன்னாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஒரு கையில் ஒரு கவன் வச்சுருந்தாரு. அந்த கவன் சுத்த கற்றுருந்தார். அந்த கவனில் கல் வச்சு அனிமல்ஸை சின்னதை அடிக்கலாம், எதிரிகளை அடிக்க முடியும். அவர் அதை கூட கற்றுக்கொண்டு இருந்தார். அங்கே என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஒரு காட்டில், ஒரு இடத்துல, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். அவர் எப்படி இதையெல்லாம் செஞ்சார்? ஆண்டவர் வந்து அவருக்கு ஒன்றும் கவன் சுற்றணும், இந்தாப்பா கவன் கையில் கொடுத்துட்டு போகலை. But God provided all the facilities, all the resources to make him equipped, to make him ready to face the battle. பாருங்க, இதெல்லாம் அவர் கற்றுக்கொண்டு இருந்தார் அங்கேயே. ஆடு மேய்க்கிறதோடு இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஒரு படிக்க போயிட்டு அந்த படிப்பில் மட்டும் கவனமாக, அது மட்டும்தான் படிக்கிறது. கரெக்டு. Concentration in the studies is very important. Focusing on the studies is very important. ஆனால் அதோட வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். Are you playing? Are you doing some games? Are you doing some extra curricular activities? எதுவுமே பண்ணாமல் சும்மா அந்த மொபைலும் லேப்டாப்பும் வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி காலங்களில் அநேக ஸ்டூடெண்ட்ஸ் அநேகர் இதை வீணாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தாவீது அப்படி இல்லை. ஆடு மேய்ச்சதோடு இல்லாமல் பாட்டு எழுதினார், பாட்டு பாடினார், சிங்கத்தை கொன்னார், கரடியை கொன்னார். அவர் எங்கே போய் ட்ரைனிங் எடுத்தார்? கவன் வச்சு அதை கல் வச்சு அடிக்க கற்றுக்கொண்டார். இப்படி பல காரியங்களை அவர் வந்து தகுதிப்படுத்தி கொண்டதை நம்ம பார்க்கிறோம். He equipped himself. அவரை தகுதிப்படுத்தி கொள்ளுகிறார். ஆண்டவர் அந்த காரியங்களை, சிங்கம் வருது, சிங்கத்தை கொல்றாரு. ஆனால் தாவீதே கொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் வந்து எனக்கு இதை அலோவ் பண்ணுறாரு. God allows to make him prepared. அவரை தயார் பண்ணுறாரு, ஏதோ ஒரு காரியத்திற்காக தயார் செய்கிறார். அப்போ தான் அவர் வந்து அவங்க பிரதர்ஸை பார்க்கறதுக்காக யுத்த காலத்துக்கு வராரு. அவர் வரும்பொழுது தான் அங்கே கோலியாத்து இஸ்ரேல் சேனையவே மிரட்டிகிட்டு இருக்காரு. சவுல் ராஜா பயப்படுறாரு. அவங்க பிரதர்ஸ் 3 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பயப்படுறாங்க, கோலியாத்தை எதிர்கொள்ள முடியல. அப்போ தான் தாவீது போய் சவுலுக்கு சொல்கிறாரு, நான் ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், நான் கரடியை கொண்டு இருக்கிறேன், இந்த பெலிஸ்தனா அவன் அது போல தான் எனக்கு அப்படின்றார். கர்த்தரை அவர் நம்பி இருக்கிறதை பார்க்குறோம். அவருக்கு நல்லா தெரியுது ஆண்டவர் என்ன தயார் பண்ணியிருக்காரு.
அவர் யூஸ் பண்ணது என்ன தெரியுங்களா? வெறும் கவனை, ஒரே ஒரு கல், 5 கல் கொண்டு போனார். ஆனால் ஒரே ஒரு கல்லில் கோலியாத்தை கொன்றார். ஹல்லேலூயா. அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக போச்சு பாருங்க. வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் அதை மட்டும் செய்யாததுனால அங்கே இருந்த ரிசோர்சஸ் எல்லாம் பயன்படுத்தினார். அவருக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தினார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அந்த நம்பிக்கையோடு இருந்தார். ஆண்டவர் அவரை தயார் பண்ணினாரு. இவரும் தயார் ஆனாரு பாருங்க. ஆண்டவர் அவரை தயார் பண்றாரு. சிங்கத்தை அனுப்புறாரு, கரடி அனுப்புறாரு. என்ன பண்றான் இவன் பார்க்கலாங்கிறாரு. இவர் தயாராகிறாரு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நீங்க கோலியாத்தை ஈஸியா கொள்றாருங்க, ஈஸியா கொள்றாரு. அவர் சொல்றாரு, நான் சிங்கத்தை கொண்டு இருக்கேன், கரடியை கொண்டு இருக்கிறேன். இவனும் அதுவும் எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறார். எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிறார். அங்கெல்லாம் காத்த தேவன் என்னை இங்கேயும் காப்பாருன்னு சொல்றார். சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். காட் வாண்ட்ஸ் டு எக்யூப் அஸ்ங்க. நம்மளை அவர் ரெடி பண்ணுறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கார். நம்மளை எப்படி ஒரு அம்மா ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறாங்களோ, காலேஜுக்கு ரெடி பண்ணுறாங்களோ, அதை போலவே ஆண்டவர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு. He is ready to equip us. He has given resources for that. நாம கண்ணை மூடிட்டு இருக்கக்கூடாதுங்க. நாம ப்ரிப்பேர் ஆகணும், இருக்கிற ரிசோர்ஸஸை பயன்படுத்தணும். தாவீது பார்த்தீங்கன்னா ஆடு மட்டும் மேய்க்கல, சிங்கத்தை கொன்னாரு, கரடியை கொன்னாரு, பாட்டு பாடினாரு, கவன் சுத்தினாரு. இங்க யுத்த காலத்துக்கு ஒரு பெரிய இஸ்ரேல் ஆர்மியாலே முடியாத ஒரு கோலியாத்தை ஒரு கல்லு வச்சு கொன்னாருங்க. ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்க வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஸ்டூடெண்டா இருக்கலாம், நீங்க ஒர்க் எம்ப்ளாயியா இருக்கலாம், மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ரிசோர்சஸ் ஆர் தேர், இஸ் given by God. You have to prepare yourself. You have to equip yourself from the resources of God. God wants to do greater things through you, my dear brother, sister, children. ஒரு உண்மையான ஒரு சாட்சியை நான் சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. அந்த சாட்சி நானே தான். 1992 நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய சாட்சிகள் நிறைய இருக்குது. எனக்கு whenever God gives me a time, I will share with you. அது உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்கிறாரு. ஆண்டவர் ரெடியாக இருக்காருங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு, உங்களை தயார் பண்ணுறாரு. அது ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், உலக போராட்டமாக இருக்கலாம், அது வேலையில் இருக்கிற சேலஞ்சாக இருக்கலாம், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிற சேலஞ்சாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தயார் பண்ணியிருக்காரு, பண்ண விரும்புகிறார். ஆர் யூ ரெடி டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? 1992 சென்னைக்கு நாங்கள் வந்தோம். என்னுடைய மனைவி, எங்களுடைய பெரிய பையன், சின்ன குழந்தை. அப்போ நான் ஒரு டென்டல் காலேஜில் சேர்ந்தேன். ஃபிசியாலஜிங்கிற ஒரு சப்ஜெக்டில் டியூட்டராக ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா நான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் ஆஃப்டர் மை எம்பிபிஎஸ்ன்னுட்டு 4 இயர்ஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ எதாகிலும் இது போல் ஒரு டீச்சிங் இதில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். அந்த டைமில் இந்த நெட்ஒர்க்லாம் இல்லை, இன்டர்நெட் இல்லை, மொபைல் இல்லை, எங்கே ஹாஸ்பிட்டல் போய் கேட்கணும் ஒன்றும் தெரியல. ஒரு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமாக அந்த டென்டல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். போயிட்டேன். எனக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷும் கிடையாது. ரெண்டுமே எனக்கு ப்ராப்ளம். எனக்கு ஃபஸ்ட்டு டே நான் போனேன். ஃபஸ்ட்டு டே போனதும் ப்ரொஃபஸர் இருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டு, அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு போனாங்க. போய் ப்ரொஃபஸரை பார்த்தேன். அடுத்தது ஒரு சீனியர் டாக்டர் இருந்தாங்க. அவங்க நார்த் இண்டியனு, அவங்களுக்கு தமிழ் வராது. ஸோ அவங்க இங்கிலீஷில் என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் சென்னைக்கு ஒரு சிட்டி எக்ஸ்போஷரில் இருக்கேன். நான் ஐ ஸ்டடிட் இன் மெடிக்கல் காலேஜ். அங்கே நான் தஞ்சாவூரில் பண்ணினேன். அங்கே தமிழில் தான் ரொம்ப பேசுவோம். அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பின்னாடி 4 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது ஜனங்களோட பண்ணினேன். ஒரு விழுப்புரம் பக்கத்தில் தமிழ் தான். பட் இங்கே வந்ததும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ். அந்த டென்டல் காலேஜ் வரை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐஏஎஸ்
பிள்ளைங்க, பயங்கர ஒரு அஃபிஷியல்ஸு, பிஸ்னஸ் பீப்புளு, ரிச் பீப்புளுடைய சில்ட்ரன் அங்கே படித்தாங்க. எல்லாம் வந்து கான்வென்ட் எஜுகேட்டட் சில்ட்ரன். ஸோ அந்த டாக்டர் வந்து சீனியர் டாக்டர் என்னை கேட்டாங்க ஒரு கேள்வி, ஹவு டிட் யூ கம்னாங்க. நான் ஒழுங்காக சொல்லியிருக்கலாம், பை காலேஜ் பஸ்ஸுன்னு ஒரு வரியில். நான் என்ன பண்ணிட்டேன், நல்லா திறமசாலியாக ஐ காட் த பஸ் அண்ட் லேண்டட் ஹியர்ன்னு. அப்போது அங்கே உட்காந்துருந்த ஒரு யங் ஸ்டாஃப் கொலீக் பயங்கரமாக சிரித்தாங்க. உடனே இந்த டாக்டருக்கு கோபம் ஆயிடுச்சு. உடனே அவங்களோட முறைச்சாங்க, அவருக்கு லாங்குவேஜ் வராமல் இருக்கலாம், பட் அவர் வந்து ஒரு டாக்டரு, நீ இப்படி சிரிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு. எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நீங்களே யோசித்துக்குங்க, உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன். நான் டாய்லெட்டுக்கு போனேன், ஆண்டவரே நான் இப்படி ஏன் தப்பாக வந்து சேர்ந்துட்டனோ வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சேன். ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி போயிடுச்சு அது. அன்றைக்கி அதுக்கு பின்னாடி நான் யார்கிட்டையும் எதுவும் பேசலை, பேசாமல் இருந்துட்டு வந்துட்டேன். 1 வீக் அதே போல் நான் போகிறேன் வரேன், எனக்கு எந்த ஜாபும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. அப்புறம் ப்ரொஃபஸர் சொன்னாங்க ஒரு நாள் கூப்பிட்டு, நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுக்கிறீங்களா டாக்டர், ஸ்டார்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல அப்படின்னாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க முதல் நாள் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வச்சு. இது உண்மையால் நடந்தது தான், எதுவும் கட்டுக்கதை கிடையாது. சரிங்க மேடம் அப்படின்னா, ஏன்னா ஜாயின் பண்ணியாச்சு, எப்படியாவது ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷனு எடுங்க அப்படின்னாங்க. நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 1/2 hour கிளாஸ் தான் அது, போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். க்ளீன் த ஃபிங்கர், ப்ரிக் வித் நீடில், சக் த பிளட் அண்ட் ஃபில் திஸ் டியூப், த ரீடிங்ஸ் வில் பி டிஸ்பிளேடு அப்படின்னு சொல்லணும். இவ்வளோதான் மேட்ரே, அது ஒன்றுமே கிடையாது. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தது. நான் போனேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆரம்பித்தேன், க்ளீன் த ஃபிங்கர்னு 5 times சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல, ஒன்றும் புரியல. ஒரு பையன் எழுமுனா, இஃப் யூ க்ளீன் லைக் திஸ் யுவர் ஃபிங்கர் மார்க்கிங்ஸ் வில் டிஸப்பியர்ன்ட்டு உக்காந்தான். ஃபுல் கிளாஸே சிரிச்சாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிங்க. அந்த புக்கை மூடினேன், எங்கள் ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன், அந்த சீனியர் டாக்டர்கிட்ட எனக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏதோ சம்திங் ராங்குன்னுட்டு. அப்புறம் அவங்க போய் அந்த கிளாஸை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இது இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமேன்ட்டு. சப்ஜெக்ட் வேறே, அந்த ஃபிசியாலஜின்ற சப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட் இயரில் படித்தது, எனக்கு சம்மந்தமே கிடையாது, அது சுத்தமாக தெரியாது. என்ன பண்ணுறது, இப்படி வந்து எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டு இருக்கோமே, விட்டுறலாமா இல்லை விட்டுட்டா வேறு எங்கே போகிறது. அப்போது வந்து நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, அதுதான். இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பார்க்கலாம், ஜாப் தேடலாம், அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ புரியல. அடுத்த வாரம் கிளாஸு ப்ரொஃபஸர் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது டாக்டர், நீங்கள் ஏதாவது எடுக்கணும்ல அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது ஆண்டவர் ஞானமாக எனக்கு கிருபையை, ஞானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, we started reading English Bible for our ஃபேமிலி ப்ரேயர்ஸ். காலையில் மாலையில் மனைவி அந்த நேரத்தில் எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் எனக்கு இங்கிலீஷ் நல்லா வராது பேசுகிறதுக்குன்னு. ஏதோ டாக்டர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டிகிரியால் தப்பிச்சிருக்கேன். ஆனாலும் இங்கே போய் மாட்டிக்கினேன், நல்ல ஒரு அவமானத்தில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் இங்கிலீஷ் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்போது எந்த வேர்டெலாம் வந்ததுன்னா, எக்யூப்னா என்ன, அதுன்னா என்ன, இது என்னன்னா என்னன்ட்டு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து அந்த ஃபிசியாலஜி சப்ஜெக்டில் வந்து ஒரு பெரிய புக்கு இருக்குது. அந்த புக்கு வந்து நல்ல ஒரு 3 பில்லோ வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு. அது ஒன்று வாங்கி டேபிளில் அங்கே கொண்டு வச்சிட்டேன், என்னுடைய டேபிளில், இதில் காலேஜில் என் சீட்டில் வச்சுட்டேன். இங்கே பைபிள், இங்கிலீஷ் பைபிள், அங்கே வந்து அந்த புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 1 month ஆச்சு, 2 months ஆச்சு. சின்ன சின்ன கிளாஸஸ்ஸு, சின்ன சின்ன இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினேன். 6 months ஆச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்னை ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஆரம்பித்தேன், அவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன் நான். அப்போது அவங்க வந்து தே ஸ்டார்டட் டாக்கிங் டு மீ இன் இங்கிலீஷ். ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க காஃபிலாம் குடிப்போம் கேன்டீனில் போய், அவங்களோட சேர்ந்து காஃபி குடிக்கிறது, ஈவினிங்கில் ஒன்றா வருவோம் பஸ்லலாம். அப்புறம் யார் என்னை வந்து கிண்டல் பண்ணாங்களோ அந்த பசங்களே என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவங்களோட பேச ஆரம்பிச்சிட்டேன் இங்கிலீஷில்.
1 இயர் ஆச்சுங்க. 1 இயர் கழிச்சு டீன் என்ன வந்து என்ன பண்ணாருன்னா, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு அங்கேயும் போஸ்ட் பண்ணாங்க. ஃபிசியோதெரப்பிக்கு கிளாஸ் எடுக்கணும்னு போட்டாங்க. அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸு ஓரல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னை போஸ்ட் பண்ணாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்தது, அதில் சூப்பர்விஷனுக்கு என்னை போஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்டர்னல் எக்ஸாம்னஸ் வரும்பொழுது அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களெல்லாம் வந்து அந்த எக்ஸாம்லலாம் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களோட கம்யூனிகேஷன் பண்ணுறதெல்லாம் என்னை வந்து போஸ்ட் பண்ணாங்க. 2 இயர்ஸ் ஆச்சு. 1994 எனக்கு பிஜி கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே 2 முறை நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். 94 எனக்கு வந்து ஆஃப்தாலில் வந்து இப்போ எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், எனக்கு வந்து ஆஃப்தால் கோர்ஸ் கிடச்சிது. உடனே நான் ரெசிக்னேஷன் கொடுக்குள்ள டீன் கூப்பிட்டாரு, நீங்கள் ஃபிசியாலஜிலே எம்டி பண்ணிவிட்டு திருப்பி வாங்க டாக்டர், எங்கே இருக்கீங்க, இங்கே நல்ல 2 இயர்ஸ் யூ ஒர்க்ட் வெல் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வந்து என்னத்துக்காக நான் இது ஏதோ என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. இது ஐ ஹேட் சேலஞ்சஸ். அது வந்து ஒரு எனக்கு ஒன்றுமே முடியாத ஒரு சுச்சுவேஷனு. உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ், நீங்கள்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கலாம். நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அப்புறம் 11th 12th மட்டும்தான் இங்கிலீஷில் பண்ணேன். மெடிக்கல் காலேஜில் கூட இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணினேன். பட் ஐ காட் அ குட் மார்க்ஸ். எல்லாம் கடவுள் கிருபை. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ, see the situations may not comfortable to us. சுச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கலாம். பட் we should ask God for his grace. காரணம் என்னன்னா, தாவீதை வந்து அவர் தான் தயார்படுத்தினார். அவரை வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, ஆனால் அவரை அபிஷேகிக்கும்படி சாமுவேல் அனுப்புகிறாரு. அவர் வந்து கோலியாத்துக்கிட்ட அனுப்புகிறாரு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, கோலியாத்துக்கிட்ட அனுப்புகிறாரு. அவர் வெறும் ஒரு கல்லை வச்சுட்டு அங்கே ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம், அங்கே கோலியாத்தை வீழ்த்துறத பார்க்குறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுறத நான் பார்க்குறேன். வேலை கிடைக்கல, மேரேஜ் ஆகலை. ரீசெண்டாக நான் ஒரு டெஸ்டிமனி கேட்டேன். ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, 200% நாட் பாசிபிள் ஃபார் யூ டு கன்சீவ். நீ குழந்தை பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீல் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு டாக்டரில் 4-5 டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் அந்த சிஸ்டர் தொடர்ந்து ஜெபிச்சாங்க. ஒரு ப்ரேயிங் பீப்புள்கிட்ட போய் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. ட்வின்ஸ், ஷி காட் ட்வின்ஸ். நம்ம நினைக்கலாம், என் கர்ப்பப்பை சரியில்லை, ஏன் அது சரியில்லை, இது சரியில்லை. சாராவுடைய கர்ப்பப்பை இப்போ என்ன ஆச்சு, அது சுருங்கி போச்சு, மெடிக்கலி இம்பாசிபிள். ஆனால் ஈசாக்கை தேவன் அங்கே கொடுக்கறதை பார்க்குறோம். அண்ணாளுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அவ வாழ்க்கையில் ஆண்டவர் சாமுவேலை கொடுக்கறதை பார்த்தோம். எலிசபெத் பாருங்க, வயசான நாட்கள், அவங்க சிரிக்கிறாங்க, எப்படி இது பாசிபிள், எப்படி, இட்ஸ் நாட் பாசிபிள். ஆனால் அங்கே யோவான் பிறக்கிறதை நம்ம பார்க்குறோம். என் வாழ்க்கையில் அந்த டென்டல் காலேஜில் என்னால் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சப்ஜெக்டும் வரல, இங்கிலீஷும் வரல, அது ரெண்டும் வேணும் அதில் சர்வை பண்ணுறதுக்கு. 1 இயர் கழித்து ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கிளாஸஸ் ஃபார் நர்சிங், ஃபிசியோதெரப்பி, பிடிஎஸ், எக்ஸாம் சூப்பர்விஷனு, கண்டக்டிங் இன்டர்னல் எக்ஸாம்ஸ். எப்படி பாசிபிள்? ஆண்டவர் வந்து எக்யூப் பண்ணுறாரு. God is preparing a person to face the challenges. ஆண்டவர் நம்மளை தயார் பண்ணுறவராக இருக்கார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக இருக்கார். வசனம் தெளிவாக சொல்லுது. யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி கேளுங்க. If you have any problems in your studies, if you have any problems in your working place, ask wisdom. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. ரிசோர்சஸ் ஆர் தேர். ஆண்டவர் கொடுத்துருக்காருங்க. உலகத்தானே அதை பயன்படுத்துகிறா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வந்து கண்டிப்பாக அதை பயன்படுத்தணும். we have to use the resources. பிரசங்கி 9:10 பார்க்கிறோம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். பலத்தோட செய். உன் கையில் என்ன இருக்கு? மோசேக்கு சொல்றாரு, உன் கையில் என்ன இருக்கு? ஸ்டாஃப் இருக்கா? அதை நீட்டு, கோலை நீட்டு, செங்கடலை பிளக்க முடியும். கிடியோனுக்கு சொல்றாரு,
உன் இருக்கிற பலத்தோட போ. பானைகளை உடைச்சி ஒரு சேனையை துரத்துறாருன்னா எவ்வளவு பெரிய தேவன், நம்முடைய தேவனுங்க. பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகள் இப்போ ப்ரிப்பேர் ஆகுங்க. என்ன இருக்கு உங்க கையில? உங்க வீட்டில் என்ன இருக்கு? நான் அங்க பிறந்திருந்தா பெரிய ஆளா இருப்பேன், என்கிட்ட பணம் இருந்திருந்தா அந்த செய்திருப்பேன். இல்லை, ஒரு கவன் ஒரு கல் இருந்தா போதுங்க. சவுல் ராஜா தாவீதுக்கு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாரு, ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. அவன் சொல்றான், எனக்கு இது பழக்கம் இல்லைங்கிறான். வேண்டாம், இதெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர்டா இருக்கிறேன். என் கையில ஒரு கவன் இருக்கு, கல்லை பொறுக்கிட்டு போறேன். உங்க கையில என்ன இருக்கு? யூ கேன் டூ கிரேட்டர் திங்ஸ் ஃபார் காட். இது வெறும் உலக பிரகாரம் மட்டும் இல்லை, நான் சொல்லலை, ஆவிக்குரிய பிரகாரமா தேவனுடைய ராஜ்யத்திற்காக கூட நீங்க பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனக்கு அது இல்லை, இது இல்லை, பிசாசு துரத்துற வரம் தான் நான் பெரிய காரியங்களை செய்ய. ஒன்றும் வேண்டாம், இருக்கிற பலத்தோட போங்க. இன்றைக்கு சபை சின்னதா இருக்கலாம், பெரிய காரியங்களை செய்ய முடியும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நானே ஏற்ற வேளையில் இதை செய்து முடிப்பேன்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. May he equip you with all you need for doing his will. உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு மேத்ஸ் வரலன்னு சொல்லலாம், எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு சயின்ஸ் வரல, ஃபிசிக்ஸ் வரல. காலேஜில் நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம். நான் தப்பாக இந்த கோர்ஸில் மாட்டிக்கிட்டேன் சொல்லாதீங்க. எனக்கு ஞானத்தை கொடுத்த தேவன், என்னை தகுதிப்படுத்தின தேவன் உங்களை தகுதிப்படுத்த இப்போ வல்லவராய் இருக்கிறார். God wants to equip you. God is preparing you to face the challenges. இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்க பக்கத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. Open your eyes and see the resources. உங்க குடும்பத்துல, உங்க வீட்டுல என்ன இருக்கு, உங்க சபையில என்ன இருக்கு, நீங்க வேலை செய்யற இடத்துல என்ன இருக்கு. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதை நிறுத்துங்க. வேண்டாம், அதெல்லாம் பழக்கம் இல்லை உங்களுக்கு. தாவீது சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, இந்த ஆயுதங்கள்லாம் போட்டு பழக்கம் இல்லை. நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா இருக்கேன், நான் ஆல்ரெடி தயாரா இருக்கேன். எனக்கு தெரியும், ஆண்டவர் என்ன ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்காரு. நான் சிங்கத்தை கொண்டு இருக்கேன், கரடியை கொண்டு இருக்கேன். உங்களுக்கு ஆண்டவர் அப்படிதான் நினைப்பு விட்டுறாரு. உனக்கு நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன், இதை சொல்லி கொடுத்துருக்கேனேங்கிறார். ஞாபகப்படுத்திங்க, ஆண்டவர் இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க எல்லாம் ஏற்கனவே தயார் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நான் கத்துக்கிறேன் ஆண்டவரே. ஐ வாண்ட் டு லேர்ன் லார்ட். இப்போ சொல்லுங்க. தாவீதை கோலியாத்தை கொல்லும்படி செய்தார், ராஜாவாக்குனார். ஆனா அவரை ராஜாவான பிறகு அந்த கவனு கல்லை வச்சுக்கிட்டே சுத்தலை, சண்டைக்கெல்லாம் போகலை. அப்புறம் அவர் அந்த வீரனுக்குரிய எல்லா இதையும் கற்றுக்கொண்டார். அவர் ஈட்டி எறிதல் எல்லாம் ஸ்வாடெல்லாம் கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு இடத்துல நியூ சேலஞ்ச், இஃப் நியூ சேலஞ்ச் கம் டு யூ, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் அ நியூ சேலஞ்சஸ், நியூ சுச்சுவேஷன்ஸ். அப்படியே பழச வச்சே ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். மேரேஜுக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், குறைய பார்க்காதீங்க. டோன்ட் see your problems, don't see your defects. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கார். இப்பொழுது மேரேஜ் ஆன பிள்ளைகளுக்கு அந்த கர்ப்பங்களை எல்லாம் ஆண்டவர் தொடுகிறார். இப்பொழுது God is touching your wombs. அவருக்கு யூட்ரஸ் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். அது சுருங்கி இருக்கலாம், விரிஞ்சு இருக்கலாம். He is not bothered because he is creator. உங்களுக்கு தேவை குழந்தை. Prepare yourself, equip yourself. அன்புள்ள ஆண்டவரே, நன்மையான காலை வேளைக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதை தயார் செய்து ஆண்டவரே ராஜாவாய் உயர்த்தின தேவன், ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையிலே எனக்கு ஞானத்தை கொடுத்து உயர்த்தின தேவன்,
உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஸ்டூடெண்ட்ஸை ஆசீர்வதிங்க. ஞானத்தை கொடுங்க சுவாமி. இருக்கிற ஆண்டவரே எல்லா தாளந்துகளையும் அவங்க பயன்படுத்தும்படி கிருபை செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. வேலை ஸ்தலத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உயர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைங்க, வேலை இல்லாத பிள்ளைங்க, ஆண்டவரே குழந்தைகள் இல்லாத பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். டச் them Father, bless them Father, deliver them Father, deliver them Father. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கப்பா. சபையை கட்டி எழுப்புங்கப்பா. ஆண்டவரே வர்ஷிப் லேண்டு கொடுப்பது உமக்கு சாதாரண காரியம். இஸ்ரேல் மக்களுக்கு கானானை கொடுத்த தேவன் ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. அதற்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ப்ரிப்பேர் us Lord to inherit the land which you are already prepared for us Lord. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.